வணக்கம். இன்றைக்கி நம்ம ரவா உப்புமா செய்ய போகிறோம். அதுக்கு ரவையை கொஞ்சம் வறுத்துக்கிடுவோம். 1/2 கிலோ ரவை வறுத்தெடுத்துக்கிடுவோம். வறுத்தெடுத்துக்கிட்டு கிண்டி உப்புமா செய்வோம். ரவையை வறுத்தாச்சு. இப்போ இன்னொரு கடாயில் எண்ணெய் 2 ஸ்பூன் கரண்டி ஊற்றிருக்கு. இப்போ நமக்கு எண்ணெய் சூடாயிருச்சு. கடுகு போட்டுக்குவோம். கடலை போட்டுக்குவோம். கடலைப்பருப்பு நல்லா செவந்துருச்சு. கருவேப்பிலை சேர்த்துருவோம். இப்போ ஒரு மிளகாய் வெங்காயம் சேர்த்துருவோம். இப்போ 1/2 கிலோ ரவைக்கு தேவையான அளவு உப்பு இதிலே சேர்த்துக்கணும். வெங்காயம் நல்லா வதங்கிருச்சு. தண்ணி சேர்க்கணும். இப்போ நம்ம 1/2 கிலோ ரவைக்கு 1 லிட்டர் தண்ணி ஊற்றிருக்கோம். அந்த தண்ணி கொதிக்கட்டும். கொதித்த உடனே ரவையை போட்டுக்கணும். தண்ணி கொதிச்சுட்டு இப்போ மாவை போட்டு ரவையை போட்டு கிண்டும். கட்டி இல்லாமல் நல்லா இப்படி உதிரியாக கிண்டிக்கிடணும். கிண்டுனா நல்லா டேஸ்ட்டாக இருக்கும்.
உப்புமா இப்போ நமக்கு ரெடி ஆயிடுச்சு. ரவை நல்லா வெந்துருச்சு. இது மாதிரி நீங்களும் செஞ்சு பாருங்கள். எங்கள் சேனலை சப்போர்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் மீட் பண்ணுவோம். தேங்க்யூ.